ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். பராபவ வருடம் இன்று 26/8/2026 புதன்கிழமை, ஆவணி மாதம் 9ஆம் தேதி. நாள் மேல்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:28 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய விசேஷம் திருவோணம், ஓணம் பண்டிகை. இன்றைய ஆதிக்க கிரகம் புதன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. சூரிய உதயம் காலை 6:05 மணி. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் காலை 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம், திருவாதிரை. மேஷராசி என்பர்களே, பொது பலன்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். ஏராளமான நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். திடீர் லாபங்களும் தைரியமும் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். நிலுவையில் இருந்த காரியங்கள் விரைந்து முடியும். வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். நிதி மேலாண்மையில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மேஷராசி பரணி நட்சத்திரம். குடும்பத்தில் உங்கள் சொற்களுக்கு மதிப்பு கூடும். வியாபாரத்தில் எதிர்பாராத நல்ல லாபம் கிடைக்கும். சகோதர வழியில் சிறு விவாதங்கள் வரக்கூடும் என்பதால் பேச்சில் நிதானம் தேவை. மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். குருவின் பார்வையால் சிந்தனை தெளிவடையும். மாணவர்களுக்கு படிப்பு மற்றும் தேர்வுகளில் சிறந்த வெற்றி கூடி வரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். ரிஷபராசி என்பர்களே, பொது பலன்கள். உற்சாகமான நாளாக இருக்கும். உங்களது தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். பணவரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். நேர்மறையான எண்ணங்களால் காரிய சித்தி உண்டாகும். சுப முயற்சிகள் கைகூடும். நிதி விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைத்தாலும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான முயற்சிகள் சாதகமாகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்தாலும் கவனத்துடன் செயல்பட்டு நற்பெயர் பெறலாம். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். திடீர் நிதிவரவு மனதிற்கு மகிழ்ச்சி தரும். பணியிடத்தில் அவசர முடிவுகளை தவிர்த்து அனுபவமிக்கவர்களின் ஆலோசனையை பெறுவது சாதகமான பலனை தரும். மிதுன ராசி என்பர்களே, பொது பலன்கள். அரசு சார்ந்த விஷயங்களில் சில தடங்கல்கள் வரலாம். குடும்பத்தில் முன்னேற்றம். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்புகள் உருவாகும். துர்க்கையம்மனுக்கு ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட நல்லது நடக்கும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமானாலும் இறுதியில் சாதகமாக முடியும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நன்மை தரும். எதிர்பாராத யோகமும் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். ராகுவின் ஆதிக்கத்தால் குழப்பங்கள் வரலாம் என்பதால் எதிலும் அவசரப்படாமல் நிதானத்துடன் முடிவெடுப்பது வெற்றி தரும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். குருவின் அனுகூலத்தால் பேச்சில் இனிமையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடலும் நடக்கும். மாணவர்கள் தேர்வுகளில் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவர். கடகராசி என்பர்களே, பொது பலன்கள். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும். பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். இன்று உங்களது திறமை வெளிப்படும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். குருவின் சுப பார்வையால் தொட்ட காரியங்கள் வெற்றியாகும். வழக்கு மற்றும் நிதி தொடர்பான பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். புதிய முதலீடுகளுக்கான திட்டமிடல் பலன் தரும். கடகராசி பூசம் நட்சத்திரம். சனி பகவானின் ஆதிக்க நட்சத்திரம் என்பதால் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிட்டும். நிலுவையில் இருந்த பணவரவு கைக்கு வரும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். புதனின் ஆதிக்கத்தால் புத்தி கூர்மை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமைகள் வெளிப்படும். ஆக்கப்பூர்வமான எண்ணங்களால் தொழிலில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள்.
சிம்மராசி அன்பர்களே, பொது பலன்கள். புதிய முயற்சிகளை தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. முக்கிய முடிவுகளில் நிதானம் தேவை. உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். சிவன் வழிபாடு எல்லா நன்மைகளையும் தரும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். கேதுவின் ஆதிக்கத்தால் சிறு மனக்குழப்பங்கள் வந்து நீங்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத நல்ல முன்னேற்றமும் வெளிநாடு தொடர்பான சுப செய்திகளும் வந்து சேரும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். சுக்கிரனின் ஆதிக்கத்தால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நிதி மேலாண்மையில் மட்டும் திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். சூரியனின் ஆதிக்கத்தால் தன்னம்பிக்கை கூடும். தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். பணியிடத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, பொது பலன்கள். உங்களது முயற்சிகள் வெற்றியடையும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். சூரியனின் ஆதிக்கத்தால் எதிரிகளை வீழ்த்தும் தைரியம் கூடும். அரசு வழி உதவிகளும் நிலுவையில் இருந்த பணமும் வந்து சேரும். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனம் செலுத்துவது நல்லது. கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரம். சந்திரனின் ஆதிக்கத்தால் மனத்தெளிவு உண்டாகும். குடும்ப பெரியவர்களின் வழிகாட்டுதலால் நிதி பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். செவ்வாயின் ஆதிக்கத்தால் சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் கூடும். எதிர்ப்புகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய உத்திகள் மூலம் தொழிலில் கூடுதல் லாபம் ஈட்டுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, பொது பலன்கள். புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். செவ்வாயின் ஆதிக்கத்தால் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் அதிகரிக்கும். நிதி உதவி மூலம் தடைப்பட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள். பேச்சில் நிதானம் தேவை. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். ராகுவின் ஆதிக்க நட்சத்திரம் என்பதால் எதிர்பாராத யோகமும் புதிய உத்திகளும் தோன்றும். மேலதிகாரிகளிடம் நேரடியாக பேசி நற்பெயர் பெறுவீர்கள். பெற்றோர் வழியில் ஆதரவு கூடும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். குருவின் அருளால் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். தேங்கி நின்ற பணிகள் மீண்டும் வேகம் எடுக்கும். புதிய தொழில் திட்டங்கள் வெற்றியை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, பொது பலன்கள். தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அரசியல்வாதிகள் கடினமாக உழைக்க வேண்டி வரலாம். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். குருவின் சுப பார்வையால் புதிய வாய்ப்புகளும் பணவரவும் சிறப்பாக இருக்கும். மன எரிச்சலை தவிர்த்து நிதானத்தை கையாண்டால் திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றி முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. சனி பகவானின் நட்சத்திரம் என்பதால் கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். பணியிடத்தில் முரண்பட்ட நபர்களுடன் இணக்கமான சூழல் உருவாகி கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிட்டும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். புதனின் ஆதிக்கத்தால் சமயோஜித புத்தி கூடும். சுற்றியுள்ளவர்களை உங்கள் பேச்சால் கவர்வீர்கள். மாணவர்கள் தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. தனுசு ராசி என்பர்களே, பொது பலன்கள். முதலீடு தொடர்பான குழப்பங்கள் நீங்கும். நகைச்சுவையான பேச்சால் சமூகத்தில் மரியாதையும் பிரபலமும் கூடும். முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைக்கும். விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பது உடல் நலனையும் மன சுறுசுறுப்பையும் மேம்படுத்தும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். கேதுவின் ஆதிக்க நட்சத்திரம் என்பதால் ஆன்மீக ஈடுபாடு கூடும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். முதலீடுகளில் நல்ல லாபம் கண்டாலும் புதிய கூட்டாண்மைகளில் எச்சரிக்கை தேவை. தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். சுக்கிரனின் ஆதிக்கத்தால் சமூக வட்டத்தில் மதிப்பும் கௌரவமும் உயரும். மாணவர்கள் உயர்கல்வியில் விரும்பிய இடத்தை அடைவர். கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் உண்டு. தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். சூரியனின் ஆதிக்கத்தால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். கூட்டுத் தொழில் முடிவுகளை தவிர்த்து சுய முயற்சிகளில் இறங்கும் காரியங்களில் சிறப்பான வெற்றி பெறலாம். மகர ராசி என்பர்களே, பொது பலன்கள். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். பொருளாதார பற்றாக்குறை வரலாம். கடினமாக உழைக்க வேண்டி வரும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். சூரியனின் ஆதிக்கத்தால் தன்னம்பிக்கையும் ஆளுமை திறனும் கூடும். பணவரவு திருப்தி தரும். தொழிலில் அவசர முடிவுகளையும் ஆபத்தான பண பரிவர்த்தனைகளையும் தவிர்ப்பது நன்மை அளிக்கும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். சந்திரனின் ஆதிக்க நட்சத்திரம் என்பதால் மனத்தெளிவு உண்டாகும். குடும்பத்திலும்
நண்பர்களுடனும் வாழ்க்கை துணையுடனும் அந்யோன்யம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். செவ்வாயின் ஆதிக்கத்தால் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். திடீர் பணவரவு மகிழ்ச்சி தரும். கூட்டாளிகளிடம் சுமூகமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். கும்பராசி என்பர்களே, பொது பலன்கள். சிந்தித்து செயல்பட வேண்டும். பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்களால் பிரச்சனைகள் வராமல் இருக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீர்கள். சுறுசுறுப்பு கூடும் என்றாலும் வீண் ஆடம்பர செலவுகளில் எச்சரிக்கை தேவை. அலுவலகத்தில் அமைதியாக செயல்பட வேண்டும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். உணவு கட்டுப்பாட்டில் கூடுதல் கவனம் தேவை. வீட்டின் தேவைகளுக்கான செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. மாணவர்கள் குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். குருவின் அருளால் மாணவர்களுக்கு நல்ல சிந்தனை பிறக்கும். குடும்பத்தில் சுபமான சூழல் நிலவும். தொழில் தொடர்பான முடிவுகளில் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனையை கேட்பது நன்மை தரும். மீனராசி என்பர்களே, பொது பலன்கள். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நெருங்கியவர்களுடன் அனுசரித்து செல்லவும். உடல் நலனில் கவனம் தேவை. உடல்நல பிரச்சினைகள் நீங்க குரு பகவானை வழிபடுவது சிறந்தது. மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். குருவின் ஆதிக்கத்தால் புத்தி கூர்மை அதிகரிக்கும். நிதி மேலாண்மையில் கவனம் தேவை. கடன்கள் தருவதை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். சனி பகவானின் நட்சத்திரம் என்பதால் பொறுமையும் கடின உழைப்பும் வெற்றியை தரும். தொழில் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். வரன் தொடர்பான விஷயங்களில் நிதானமான முடிவுகள் நல்லது. மீனராசி ரேவதி நட்சத்திரம். உறவினர்களால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். புதனின் ஆதிக்கத்தால் மாணவர்களுக்கு சமூக ஊடகம் மற்றும் தொழில்நுட்பம் வழியே கல்வியில் புதிய வாய்ப்புகளும் சாதனைகளும் கூடி வரும். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும்.